ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட் தான். அந்த ஹாப்பியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 50 கிளாஸை க்ராஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 50 கிளாஸ்க்கு மேலே கண்டிப்பாக டெய்லரிங்கில் வரும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக உங்களோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகிருக்கோ அதை விட அதிகமாக உங்களால் எனக்கும் கான்ஃபிடென்ட் அதிகமாகிருக்கு. இந்த சேனலில் இந்த கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே தயக்கத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்குறது எல்லாருக்கும் புரியுமாங்கிற தயக்கம்தான். ஆனால் உங்களோட ஒர்க்கை பார்க்கும்போது எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். உங்களால் புரிஞ்சிக்கிறதுனால தான் உங்களால் இந்தளவு நல்லா பண்ண முடியுது. அசைன்மெண்ட் குரூப்பெல்லாம் நான் பார்த்தேன்னா உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த அசைன்மெண்ட் குரூப்பில் உங்களோட ஒர்க்கை நோட் பண்ணுற வேலை எனக்கு ரொம்பவே கஷ்டமான வேலை. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 800 பேர்கிட்ட இருக்கீங்க. எல்லாரோட ஒர்க்கையும் நோட் பண்ணால் எனக்கு அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் தோணும். ஆனால் அதை எல்லாம் நோட் பண்ணி முடிச்சிட்டேன்னா எனக்கு இருக்கிற ஹாப்பி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களோட ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணுறது மாதிரி எனக்கு தோணும். உண்மைக்குமே அப்படி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க. ரெண்டாவது என்னோடய தயக்கம் என்னென்னா இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு தான். நம்ம கிளாஸை மார்ச் 8 ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் மார்ச் 8 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு துளி அளவு கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்து. ஏன்னா மார்ச் மந்த்து ஒரு ஹாஃப் வரும்போதே சிபிஎஸ்சி ஸ்கூல் லீவு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா மே மந்த் வரைக்கும் ஏப்ரலில் ஒரு 10 days 12 days அந்த மாதிரி கொஞ்சமாக தான் ஸ்கூல் வைப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. திரும்பவும் மே மந்த் ஃபுல்லுமே லீவ் விட்டுருவாங்க. இந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக மார்ச் மந்த்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த மே மந்த்து கண்டிப்பாக ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் மே மந்த்தெல்லாம் முடிச்சுட்டு ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்து. ஆனாலும் தைரியமாக நான் ஸ்டார்ட் பண்ணேன் மார்ச் மாதம் 8 ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப பெரிய தயக்கம் என்னென்னா நம்ம ரெகுலராக வீடியோ போட முடியுமா. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே நான் சொல்லிட்டேன் 5 classes நம்ம கொடுப்போம் வீக்லி. வாரத்தில் 5 நாட்களுமே கிளாஸ் இருக்கும்னு. ஆனால் 5 நாட்கள் கிளாஸ் என்னால் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு பெரிய தயக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் என்னமோ காடோட பெரிய கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். சூப்பராக 2 நாட்கள் நம்மளால் கிளாஸ் எடுக்க முடியலை. அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு அப்படி மேனேஜ் பண்ணி இந்த மே மந்த் எண்டிங் கிட்ட வந்துட்டோம். 50 classes சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இந்த 50 கிளாஸில் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கீங்க. கூடவே நானுமே நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருமே உங்களோட இந்த கிளாஸில் நீங்கள் கற்றுக்கிட்டதுனால எவ்வளவு சந்தோஷப்படுறீங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நம்ம குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த இதிலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததை சந்தோஷமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ என்னோட சின்ன சந்தோஷத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். செகண்டு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். அது என்னென்னா சீக்கிரமாக நம்ம சேனலில் ஆரி கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆரி கிளாஸ் இதே மாதிரி வீக்லி 5 class இருந்தால் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ வீக்லி 2 classes நம்ம டெய்லரிங்கில் 5 classes வரும், ஆரியில் 2 classes வரும். அந்த மாதிரி நம்ம ஜூன் மந்த்து ஒரு 15க்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கான டேட்டை சீக்கிரமாக நம்ம சேனலில் அனௌன்ஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸையும் எனக்கு போடுறதுக்கு ரொம்ப ஆசை, விருப்பம்தான். ஆனால் அதுக்கு 1-2 சிரமங்கள் இருக்குது. அது என்னென்னா 1 by 1 நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வாங்குறது தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபஸ்ட்லேருந்தே கேட்குறீங்க ஜிப்பு வச்ச
பில்லோ கவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி இன்ஸ்கர்ட்டு 3 பார்ட்டில் 6 பார்ட் இன்ஸ்கர்ட் சொல்லிக் கொடுங்க. ஃப்ரில் வச்ச இன்ஸ்கர்ட் சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி நிறையா கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ இது வரைக்கும் என்னால் அப்லோட் பண்ண முடியாததுக்கு காரணம் அதுக்கான மெட்டீரியல் வாங்க முடியாதது தான். சீக்கிரமாக உங்களுக்கு நான் அதை அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 8-9 மந்த்ஸ்க்கு முன்னால் நான் என்னோடய நிலைமையை நான் யோசித்து பார்த்தேன்னா, சாதாரண ஒரு ஹோம் மேக்கர், வீட்டு வேலையை மட்டும் வீட்டில் சமையல் பண்ணுறது, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கேர் பண்ணி பார்த்துக்கிறது, அது மட்டும் தான் என்னோடய வேலையாக இருந்து. அதுக்கப்புறமா ஒரு 8-9 மந்த்ஸ்க்கு முன்னால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் கிடைக்க ஆரம்பிச்சு, அந்த பணத்தை நான் ரொம்பலாம் வேஸ்ட்டு பண்ணலாம் மாட்டேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் என்னோடய ஹஸ்பண்டோட பெர்மிஷனோட அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்பலாம் வியூஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப ரீச்சும் ஆகலை. மார்ச் 8ஆம் தேதி நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம சேனல் ரீச் ஆக ஆரம்பிச்சு. நான் அப்போது எனக்கு யூடியூப்பை பற்றி ரொம்ப நாலேஜ் இல்லாததுனால ஒரு தப்பான ஒரு கணிப்பு, அது என்னென்னா, நம்ம கொஞ்சம் யூடியூபுக்காக கொஞ்சம் மணியை இன்வெஸ்ட் பண்ணால் அதன் மூலமாக பின்னால் யூடியூப்லேருந்து சீக்கிரமாக மணி ஏர்ன் பண்ணலான்னு நினச்சேன். அப்படி சொல்லி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பக்கத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அதுலேருந்து எனக்கு எந்த ஏர்னிங்ஸுமே கிடைக்கல. சீக்கிரமாக கிடைக்கும், ஆனால் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. நான் நினச்சது ஒரு 50 கிளாஸ்லாம் நம்ம போகும்போது கண்டிப்பாக அதுலேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த மணியை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்டீரியல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி கொடுக்கலான்னு. ஆனால் நம்ம சேனல் போகிற நிலமையை பார்த்தா ரொம்பவே டவுன் ஆகிட்டே இருக்குது. வர வர வியூஸ் கம்மியாகிட்டே இருக்குது. அதில் என்னோடய மிஸ்டேக்கும் நிறைய இருக்குது. ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமல் இருக்கிறது, அதுக்கப்புறமா உங்களை ஸ்டூடெண்ட்ஸை ரொம்பவே கேர் பண்ணி பார்க்காம இருக்கிறது, அசைன்மெண்ட் குரூப்பெல்லாம் ரொம்ப கேர் பண்ணி பார்க்காம இருக்கிறது, அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது, என்னோடய மிஸ்டேக் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். வர்ற ஜூன் மந்த்லேருந்து அதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணிடலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நான் இப்போ போடுற எஃபர்ட்டை அப்படியே டபுள் மடங்காக போடணும்னு நினச்சிருக்கேன். அப்படின்னா தான் சீக்கிரமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். செகண்டு, உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை, ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளோட வீடியோஸ் இன்னும் நல்லாவே குவாலிட்டியாக வரும். இதை விட நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் ரொம்பவே டல்லாக ஃபீல் பண்ணுற அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மணி என்ன பண்ண அந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன். ஆனாலும் அப்பப்போ தேவைக்கு போல் கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். இங்கே எனக்கு பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட் என்னென்னா, நம்மளோட வீடியோஸை ஃபுல்லும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். இப்போ நான் ஒரு வீடியோவை நான் போடுறேன்னா உங்களுக்கு வேலை இருக்கலாம், எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ரீயாக உட்காந்து பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். நோட்ஸ் எடுத்து மெதுவாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வேலையை முடிச்சுட்டு வரலான்னு அந்த மாதிரி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, யூடியூப்பை விட்டு வெளியே வந்துடுவீங்க. அந்த மிஸ்டேக்கை தயவுசெய்து நீ பண்ணாதுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உடனே பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு வீடியோவில் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வர வேண்டாம். உங்களுக்கு அது புரியலைன்னா கூட அப்படியே ஃபுல்லும் ப்ளே பண்ணுங்கள். இது எதுக்காகனா, எனக்குமே முன்னால் இது தெரியாது. உங்களுக்கு இது தெரியாததுனால தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நம்மளோட வீடியோவை 4-5 பேர் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா யூடியூப் அதை நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்காதான். அதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 பேர் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா யூடியூபே என்ன ஒரு 4-5 பேருக்கு, நம்ம குரூப்பை பற்றி தெரியாதவங்க, நம்ம கிளாஸை பற்றி தெரியாதவங்க ஒரு 4-5 பேருக்கு ஃப்ரெண்டில் போய் காட்டுமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சோ புரியலையோ, டைம் இருந்தோ இல்லையோ, அப்லோட் பண்ணதோடே பாருங்கள். பார்த்துட்டு ஃபுல்லுமே பார்த்துருங்க, எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு பின்னால் என்னோடய உழைப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக யூனிஃபார்ம் ஸ்கர்ட் தான் போட்டோம். அதில் என்னோடய ஒர்க்கு எவ்வளோ மணி நேரம்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தை விட அதிகமாக தான் நான் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணேன். அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சாதாரணமாக நான் ஒரு யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணணுன்னா 1.5 மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணி போட்டுருவேன். அதுவே எனக்கு அதிகம்தான். ஆனால் உங்களுக்கு தெரியணும், ஒழுங்காக வீடியோ எடுக்கணும். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரிகிற மாதிரி எடுக்கணும்.
சில நேரம் நான் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணாமலே எடுத்துகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கும்போது அதை கண்டுபிடிப்பேன், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணுவேன். எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் அதை 3.5 மணி நேரத்தை அப்படியே உங்கள்கிட்ட போட்டோன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. அதை அப்படியே ஷார்ட் பண்ணி அரை மணி நேரமாக கொண்டு வந்துட்டு திரும்ப அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி அதில் நான் சொல்லணும். அந்த எல்லா வேலையும் நான் பண்ணி முடிக்கிறது கிட்டத்தட்ட எனக்கு 8 மணி நேரத்தை விட அதிகமான நேரம் எனக்கு ஆச்சு. அதனால் என்னோடய கடினமான உழைப்புன்னு தான் நான் இதை சொல்லணும். அந்த கடினமான உழைப்பில் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். லாஸ்ட் வரைக்கும் இந்த கிளாஸை கொண்டு போவேன். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய உதவின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த உதவியை எனக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்மளோட இந்த டெய்லரிங் கிளாஸ் கடைசி வரைக்கும் ஃப்ரீயாக தான் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் இனிமேயும் இதே மாதிரி மெதுவாகவே எல்லா ஸ்கேட்டுமே நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃப்ராக் செக்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு, நம்மளுக்கான குர்த்தி செக்ஷன் முடித்து, அதுக்கப்புறமா ப்ளவுஸ் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு, சாரீ கன்வெர்ட்டட் ட்ரெஸ் எல்லாம் முடிச்சுட்டு, இந்த மாதிரி ரெகுலராக டீட்டெயில்டாக நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே நான் கேதர் பண்ணி அதுக்கேற்றால எல்லாமே சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கொண்டு போகணுமா, அல்லது டக்குன்னு ஒரு நைட்டி, ஒரு ப்ளவுஸு, ஒரு சுடிதார், ஒரு பட்டு பாவாடை சட்டை, அந்த 4 கிளாஸோடு முடிக்கணுமா? அதை நீங்கள் தான் சொல்லணும். நம்மளோட அசைன்மெண்ட் குரூப் 2வது குரூப்பில் இன்றைக்கி இந்த கான்வர்சேஷன் போய்ட்டுருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரியே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாரோட சஜஷனையும் கேட்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஸோ யூடியூப்பில் இதுக்காக நான் ஒரு போல் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கிளாஸ் வேணுங்கிறதுக்காக நீங்கள் அதில் ஓட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணுமா அல்லது ஷார்ட்டாக சொல்லி கொடுத்து முடித்தா போதுமாங்கிறத ஓட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் என்னென்ன விரும்புகிறீங்கன்னு. அதே போல் நான் யூடியூப்லேருந்து தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்களை வர்ற வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுவும் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம மோட்டிவேஷ்னல் வீடியோவில் நம்ம பார்த்தது போல் இதையும் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காடுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லிக்கணும். ஏன்னா காடோட ஒரு பெரிய கிரேஸ் எனக்கு இருந்துன்னு சொல்லலாம். என்ன மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் இந்த அளவு ரீச் ஆகலை. இதுக்கு காடு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாக்கி நல்ல உடம்புக்கு சுகத்தை எல்லாத்தையும் தந்து ஞானத்தை தந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறதுக்கு திறமையை தந்த காடுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். அவங்க தான் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் அவங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த பெர்மிஷன்னால் தான் நம்ம கிளாஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னோடய பொண்ணு என்னோடய ஃபுல் டைமையுமே நான் என் பொண்ணு கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாமே நான் அவளுக்காக செய்கிற மாதிரி தான் நான் செய்துட்ருப்பேன். அவள் கூட எல்லா டைமையுமே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு இப்படி ஒரு பிஸ்னஸ்ங்கிற அளவுக்கு அவளை அப்படியே விட்டுட்டு நான் இதை தொடங்கின மாதிரி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கா. என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாள், அம்மா அவங்களுக்கு எதுக்குமா அந்த வேலை அப்படின்ட்டு அடிக்கடி கேட்பா. வேண்டாம்மா அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. இல்லைம்மா நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கையை நம்பி இருக்கணும்னு சொல்லி அவள்கிட்ட நான் சொல்லி கொடுத்து அவளையும் கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து அவளும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. அவளுக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். அடுத்ததாக என்னோடய சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அம்மா எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் ரொம்பவே லோவாக ஃபீல் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல இவ்வளோ கிடச்சிருக்கு, இவ்வளோ உனக்கு காடு கொடுத்துருக்காங்க, நீ காடுக்கு தேங்க்யூ சொல்லிக்க, இன்னும் நல்லா பண்ணு, இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படி சொல்லி நிறையா பாசிட்டிவ் வேர்ட்ஸை சொல்லி என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக என்னோட
என்னோட ஃப்ரெண்டு, என் பாப்பாவோட ஃப்ரெண்டோட அம்மா. அவங்களோட நேம் ஜெஸ்ஸி. அவங்க தான் நம்மளோட 22 கிளாஸ் வரைக்கும் நம்மளுக்கு நெட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என் மொபைல்லேருந்து நெட்டை வச்சு அப்லோட் பண்ண முடியாது. நான் வீட்டிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் போய் தான் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். அவங்களோட பாஸ்வேர்டை எனக்கு வைஃபை பாஸ்வேர்டை எனக்கு கொடுத்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லாஸ்ட்டு வரைக்கும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டே வீட்டில் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. இதுக்காக வைஃபை கனெக்ஷன், மைக்கு, ஸ்டாண்ட் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேன். கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இல்லாமல் நான் இவ்வளோ வீடியோஸ் போட்டேன்னா அது வேஸ்ட்டு தான். யாரும் பார்க்காம இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கவே முடியாது. நீங்கள் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லும்போது தான் அடுத்த வீடியோவுக்கு போக எனக்கு மனசு வரும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களால் தான் அந்த சேனல் இவ்வளோ வளர்ந்துருக்கு. எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் என்னோடய வீடியோஸை பார்க்குறது நீங்கள் தான். எல்லோரும் மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஆனால் என்னோடய வீடியோஸை அவங்க அப்பப்போ பார்ப்பாங்க, ரெகுலராக பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தனியாக வேலை எல்லாமே உண்டு. ஆனால் என்னோடய வீடியோஸ் எப்போ வருதுன்னு பார்த்துட்ருக்குற நீங்கள், உங்களால் தான் அந்த சேனல் இவ்வளோ வளர்ந்துருக்கு. ரொம்ப 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 தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க. கடைசியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விஷ் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி நம்மகிட்ட கற்றுக்கிட்டதை நீங்கள் டெய்லரிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம், கடை கூட வைக்கலாம். எனக்கு அதுக்கான பெர்மிஷனும் கிடைக்கல, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. உங்களால் முடிஞ்சுனா நீங்கள் கடை வைக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு வியர் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி கிளாஸஸ் நீங்கள் யூடியூப்பில் எடுக்கலாம். அதே மாதிரி ஆஃப்லைனில் கூட எடுக்கலாம். ஆஃப்லைனில் எடுக்கிறது ரொம்பவே வசதியாக தான் இருக்கும். உங்கள் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நான் உங்களை வாழ்த்துறேன். இது மட்டும் இல்லை, நம்ம கிளாஸில் படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே நிறைய டேலண்ட் உள்ளவங்களாக இருக்காங்க. நிறைய பேர் ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் மெஹந்தி ஒர்க் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. காட் உங்கள் கூட இருப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட எப்பவும் சொல்லிகிட்ருக்கிறது மாதிரியே தயக்கம் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்டெப்பை எடுத்து வைங்க. காட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் மார்ச் 8ஆம் தேதி இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படி இருந்திருந்தேன்னா இந்த அளவுக்கு நீங்களும் கற்றுருக்க மாட்டீங்க, நானும் கற்றுக்க மாட்டேன். நான் இன்றைக்கி ஒரு தயக்கம் இல்லாமல் தைரியமாக முடிவெடுத்தது தான் இன்றைக்கி நம்ம சேனல் இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்களும் நிறைய பேர் கிட்டத்தட்ட டெய்லர் ஆகிட்டீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் காலம் தாழ்த்தாமல் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். காட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு அதுக்கான தைரியத்தை தருவாங்க, அதை செய்கிறதுக்கான பலனை தருவாங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. என்னால் இயன்ற எல்லா சப்போர்ட்டையும் நானும் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்டில் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம்.